தேவன் விரும்புவதும் தேவன் விரும்பாததும். ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದು ದೇವರು ಇಷ್ಟಪಡದ ಅದನ್ನ தேவன் விரும்புவது ಅದನ್ನ தேவன் விரும்பாதது. ಅದೇನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ಕಾರ್ಯ ಅದನ್ನು ದೇವರು கேட்டா நாங்க டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுவோம். ಕೇಳಿದರೆ ಕೂಡಲೇ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. சர்ச்சுக்கு வரது ஆண்டவர் விரும்புறாரு, சர்ச்சுக்கு வராதது ஆண்டவர் விரும்புறாரு இல்ல. ಸಭೆಗೆ ಬರುವುದು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, ಬರದೇ ಇರುವುದನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. பொய் சொன்னா ஆண்டவர் விரும்ப மாட்டார், உண்மை சொன்னா ஆண்டவர் விரும்புவாரு. ನಿಜ ಹೇಳಿದರೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, ಸುಳ್ಳು ಹೇಳಿದರೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. இதெல்லாம் குழந்தை கூட தெரியும். ಇದೆಲ್ಲವೂ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೂಡ ಗೊತ್ತು. இன்னொரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಇವತ್ತು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ಒಂದು ಬಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಏನು ಮಾಡಿದ್ರು, சீடர்களோட போய் ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಊಟವನ್ನು அப்ப ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அந்த சீடர்களோட சேர்ந்து இன்னும் சில நபர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ಶಿಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಇನ್ನು ಕೆಲವು ಜನರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಆಹಾರವನ್ನು ஆயக்காரர்களும் பாவிகளும் அந்த இடத்துல அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ಆಯಕಾರರು ಪಾಪಿಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಿನ್ನುತ್ತಿದ್ದರು. ஆயக்காரர்கள் யாரு அப்படின்றத நான் வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நான் ಪರಿಸೇಯರು இல்ல ஆயக்காரர்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ಮತ್ತಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. ಆನಂತರ ಆತನು ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ಕೂತಿರುವಾಗ ಬಹುಮಂದಿ ಸುಂಕದವರು ಪಾಪಿಗಳು ಬಂದು ಏನು ಸುಂಕದವರು ஆயக்காரர்களும் பாவிகளும் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ಸುಂಕದವರು ಪಾಪಿಗಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತು ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುತ್ತಿದ್ದರು. அப்ப உடனே இந்த பரிசேயர்கள் இருக்காங்கல்ல, பராசையோஸ், ಕೂಡಲೇ ಈ ಪರಿಸೇಯರು, பராசையோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பரிசேயர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ಪರಿಸೇಯರು ಬಂದು ಏನು ಮಾಡಿದ್ರು, உடனே சீடர்களை கூப்பிட்டு கேக்குறாங்க, ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய தலைவர் என்ன பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு, ನಿಮ್ಮ ದೇವರೇನು ಪಾಪಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಕುಳಿತು ಊಟವನ್ನು அப்படி ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ கேட்டாங்களா இல்லையா? ಆ ರೀತಿ ಕೇಳಿದರು. என்ன இவர் போய் பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு அப்படின்னு ಇವರೇನು சொல்லி ಪಾಪಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಕುಳಿತು அடுத்த ತಿನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ. வசந்த வாசிங்க சிஸ்டர். ಪರಿಸೇಯರು ಅದನ್ನು ನೋಡಿ ಆತನ ಶಿಷ್ಯರನ್ನು, ನಿಮ್ಮ ಗುರುವು ಸುಂಕದವರ ಮತ್ತು ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಯಾಕೆ ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಕೇಳಿದರು. ಆತನು ಅದನ್ನು ಕೇಳಿ, ಕ್ಷೇಮದಿಂದಿರುವವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕ್ಷೇಮವಿದ್ದವರಿಗೆ ಬೇಕು. போதும். இப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கு பதில் வந்து, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ இப்ப இவர்கள் கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, ಇವರು ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ஒரு டாக்டர் வந்து ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಬಂದು நோயாளி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ಒಂದು ರೋಗಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ நாங்க போய் கேட்க முடியுமா, அவர் என்ன டாக்டர் போய் நோயாளி பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு? ಅವರೇನು ಡಾಕ್ಟರ್ ರೋಗಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ಎಂದು ಕೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? எப்பா அவர் வேலையே அதுதான்ப்பா. ಅವರ ಕೆಲಸನೇ ಅದು. புரியுதுங்களா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ டாக்டர் வந்து நல்ல சுகமா 100% எந்த நோயும் இல்ல. ಡಾಕ್ಟರ್ ಬಂದು ಯಾವ ರೋಗವೂ ಇಲ್ಲದೆ, ஆண்டவர் ஸ்தோத்திரம், எனக்கும் எந்த நோயுமே இல்ல, ನನಗೂ ಯಾವ ರೋಗವೂ ಇಲ್ಲ. இப்ப 100% நோயே இல்லாத ஒரு டாக்டர் போய் உட்கார்ந்து இருந்தா தான் கேள்வி கேட்கணும். நீங்க என்ன அங்க உட்கார்ந்துருக்கீங்க? ರೋಗವೇ ಇಲ್ಲದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಡಾಕ್ಟರ್ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬೇಕು, ನೀವೇ ಕೇಳಿ ಕುಳಿತಿದ್ದೀರಿ. நோயோடு இருக்கிற ஒரு பக்கத்துல போய் டாக்டர் உட்கார்ந்தா கேள்வி எல்லாம் கேட்க தேவை. ರೋಗ ಇರುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ವೈದ್ಯರು ಕುಳಿತರೆ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬೇಕು. அவருடைய வேலையே அதுதான். ಅವರ ಕೆಲಸವೇ ಅದು. வைத்தியர்கள் வந்ததே நோயாளியாகத்தான். ವೈದ್ಯರು ಬಂದಿದ್ದೇ ರೋಗಗ್ರಸ್ತ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು அப்ப ಹೇಳುತ್ತಾರೆ, நான் பாவிகளோட தான் நான் உட்காரணும், ನನ್ನ ಪಾಪಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, பாவிகள் என் கூட உட்காரணும், ಪಾಪಿಗಳು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ஏன்னா நான் வந்ததே பாவிகளுக்காக. ಬಂದದೇ ಪಾಪಿಗಳಿಗೋಸ್ಕರ. எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்றால் தேவகுமாரன் உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ಎಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಂತರೆಂದರೆ ದೇವಕುಮಾರನು ಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇರಲಿಲ್ಲ. தேவனுடைய குமாரன் பிறந்ததே பாவிகளுக்காக தான். ದೇವಕುಮಾರನು ಹುಟ್ಟಿದ್ದು ಪಾಪಿಗಳಿಗೋಸ್ಕರ. அதனால தான் சொல்றது, அப்பா பாவிக என்கிட்ட உட்காரணும், நான் பாவி கிட்ட உட்காரணும், இதுதான் நியதி. ಪಾಪಿಗಳು ನನ್ನ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ನಾನು ಹೋಗಿ ಪಾಪಿಗಳ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ಇದೇ ನೀತಿ. அதனாலதான் நான் எப்பயுமே இப்படி சொல்றது. ಅದಕ್ಕೆ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಈ ರೀತಿ சபைகள் வந்து பாவிகளுக்காக தான். ಸಭೆಗಳು ಬಂದು ಪಾಪಿಗಳಿಗೋಸ್ಕರ. சபை வந்து குற்றம் செய்கிறவர்களுக்காக தான். ಅಪರಾಧ ಮಾಡುವವರಿಗೆ ಸಭೆ. குறைகள் இருக்கிறவர்களுக்கு தான் சபை. ಕೊರತೆ ಇರುವವರಿಗೆ ಸಭೆ. சில சபைகளுக்கு பேரெல்லாம் நான் பார்த்திருக்கேன், பரிசுத்தவான்களின் சபை அப்படின்னு எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೆ ನಾನು ಹೆಸರು ನೋಡಿದ್ದೇನೆ, ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಭೆ ಎಂದು. நீதிமான்களின் சபை ஸ்ரீலங்கால எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த ரெண்டு சபையுமே இருக்கு. ನೀತಿವಂತರ ಸಭೆ, ಈ ರೀತಿಯ ಸಭೆಗಳು ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದೆ. பரிசுத்தவான்களின் சபை, நீதிமான்களின் சபை எல்லாம் இருக்குது. ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಭೆ, ನೀತಿವಂತರ ಸಭೆ ಎಂದು ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ. அப்ப நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் இருப்பாரா இருக்கும், பாஸ்டர் கூட இருக்க மாட்டாரு. ಅದರೊಳಗೆ ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತ್ರ ಇರುತ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ. ஏன்னா பாஸ்டர் கூட நீதிமான் இல்ல, பாஸ்டர் கூட பரிசுத்தவான் இல்ல ரம்பி. ಪಾಸ್ಟರ್ ಕೂಡ ನೀತಿವಂತರು ಪರಿಶುದ್ಧವಂತರಲ್ಲ. நாங்கள் எல்லாம் பரிசுத்தமாகுவதற்கு முயற்சி செய்கிற முயற்சியாளர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಂತರು ಆಗಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುವ ಪ್ರಯತ್ನಿಗರು. பிரயத்னிகரு முயற்சியாளர்கள். நாவெல்லರೂ ಪ್ರಯತ್ನಿಗರು. நாங்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ಎಲ್ಲರೂ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ, நாங்கள் இன்னும் அதை தொட்டு விடவில்லை. ನಾವು ಅದನ್ನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ ಇನ್ನು. ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாக முயற்சி செய்கிற முயற்சியாளர்கள். ಪ್ರತಿದಿನವೂ ನೀತಿವಂತರಾಗಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುವ ಪ್ರಯತ್ನಿಗರು. சரி வந்துரும் விஷயத்துக்கு. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರೋಣ. ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளுக்கு என்கிட்ட உட்காரணும், நான் பாவிகிட்ட உட்காரணும். ಪಾಪಿಗಳು ನನ್ನ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ನಾನು ಪಾಪಿಗಳ ಬಳಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இதையெல்லாம் சொல்லி முடித்து கடைசில ஒன்னு சொன்னாரு பாருங்க. ಇದೆಲ್ಲವನ್ನೂ ಹೇಳಿ ಮುಗಿಸಿ ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು. அந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போறேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನೇ ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತೇನೆ. வாசிங்கம்மா அடுத்த வசனத்தை.
ನೀವು ಹೋಗಿ ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ ಕರುಣೆಯೇ ಬೇಕು ಎಂಬ ಮಾತಿನ ಅರ್ಥವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. ನಾನು ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನು ಅಂದನು. 13வது வசனம். ನೀವು ಹೋಗಿ ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ கருணையே ಬೇಕು ಎಂಬ ಮಾತಿನ ಅರ್ಥವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார் இயேசு. ಯಜ್ಞವೂ ಬೇಡ ಕರುಣೆ ಎನ್ನುವ ಮಾತಿನ ಅರ್ಥವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ ಎಂದು ಯೇಸು சொன்னவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாருன்னா, ಆ ಪದಗಳನ್ನು ಹೇಳಿದವರನ್ನು ಯಪ್ಪಾ நான் பலியை விரும்பல, ನಾನು ಯಜ್ಞವನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, நான் இரக்கத்தை விரும்புறேன், ನಾನು ಕರುಣೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இந்த வார்த்தையினுடைய கருத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார் இயேசு. ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ ಹೋಗಿ ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ இததான் இன்னை கற்றுக்கொள்ள போறோம். ಇದೇ ಇವತ್ತು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳ என்ன சொல்றாரு? இரக்கத்தை விரும்புறேன் அப்படின்றாரு. ಕರುಣೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அப்ப எதை விரும்பலையா? ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. சொல்லுங்க, எதை விரும்பலையா? ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. பலியை விரும்பலையா? ಯಜ್ಞವನ್ನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. ஏன் பலியை விரும்பல? ಏಕೆ ಯಜ್ಞವನ್ನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ? பலியை உருவாக்கியவர் ஆண்டவர் தான். ಯಜ್ಞವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವರು ದೇವರು. இந்த தவறுக்கு இந்த பலியை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததே தேவன் தான். ಈ ತಪ್ಪಿಗೆ ಈ ಯಜ್ಞವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಟ್ಟವರೇ ದೇವರು. எப்படி பலியை செலுத்த வேண்டும் என்று முறைகளை ஏற்படுத்தி கொடுத்ததே தேவன் தான். ಯಾವ ರೀತಿ ಯಜ್ಞವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಟ್ಟವರೇ ಅವರು. முக்கியமான காரியங்களை நான் நீங்க சொல்லி கொடுக்க போறேன். ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಇವತ್ತು ಹೇಳುತ್ತೇನೆ. பயப்படாதீங்க, 11:10க்கு நான் முடிச்சிடுவேன் செய்தி. பயப்படಬೇಡಿ, 11:10ಕ್ಕೆ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நீங்கள் அறிந்து கொள்ளாத சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು. பலியை ஏற்படுத்தியவரே தெய்வம் தான். ಬಲಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವರೇ ಅವರು. பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததே தெய்வம் தான். ಯಜ್ಞವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಕಲಿಸಿಕೊಟ್ಟವರೇ ಅವರು. அதுவரைக்கும் பலி என்கிற ஒரு காரியம் இருக்கவಲ್ಲ, ஆண்டவர் தான் பலி செலுத்துங்கற அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. ಅದುವರೆಗೂ ಯಜ್ಞವೆನ್ನುವ ಕಾರ್ಯವೂ ಇರಲಿಲ್ಲ. ಅದಾದ ಮೇಲೆ ದೇವರು ಯಜ್ಞವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, ಈಗೇನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರೆ, பலியை நான் விரும்பல அப்படின்றாரு. ಯಜ್ಞವನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சகோதரி டக்குன்னு திருப்பி வாசிங்க. ஓசியா 6:6. ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ ಕರುಣೆಯೇ ಬೇಕು, ಹೋಮಗಳಿಗಿಂತ ದೇವಜ್ಞಾನವೇ ಇಷ್ಟ. ஓசியா 6:6ல என்ன சொல்லுதுன்னா, நான் பலியை விரும்பல அப்படின்றாரு. ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ. 1 சாமுவேல் 15:22. 1 ಸಾಮುವೇಲ 15:22. திருப்பியர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. ಅದಕ್ಕೆ ಸಾಮುವೇಲನು ಯೆಹೋವನು ವಿಧೇಯತ್ವಕ್ಕೆ ಮೆಚ್ಚುವಷ್ಟು ಯಜ್ಞ ಹೋಮಗಳಿಗೆ ಮೆಚ್ಚುತ್ತಾನೋ. என்னவா? ಏನಂತ? பலிகளையும் பலிபீடங்களையும் தேவன் விரும்பலையா. 1 சாமுவேல் 15:22ல சொல்லுது. ಬಲಿಗಳನ್ನು பலிபீடங்களையும் ஆண்டவர் விரும்பலையா. ಯಜ್ಞಗಳನ್ನು ಯಜ್ಞ ಪೀಠಗಳನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ವಾಕ್ಯವು. நீதிமொழிகள் 21:3. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು. நீதிமொழிகள் 21:3. ಯಜ್ಞಕ್ಕಿಂತಲೂ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳು ಯೆಹೋವನಿಗೆ ಇಷ್ಟ. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ಈ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ವಾಕ್ಯ. என்ன தமிழ்ல? நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வதே என்ன பிரியமா? ದೇವರಿಗೆ ಏನು ಇಷ್ಟ ಅಂತ? எது பிரியமா? ಯಾವುದು ಇಷ್ಟವಲ್ಲ? நீதியும் நியாயமும் செய்வது பிரியம். அப்ப எது பிரியம் இல்லையா? ನೀತಿ ನ್ಯಾಯ ಮಾಡೋದು ಇಷ್ಟ, ಮತ್ತೆ ಯಾವುದು ಇಷ್ಟವಿಲ್ಲವಂತೆ? பலி பிரியம் இல்லையா? ಯಜ್ಞವೂ ಇಷ್ಟವಿಲ್ಲವಂತೆ. கடைசி இன்னொரு வசந்த வாசிங்க. எபிரேயர் 10:6. ಇಬ್ರಿಯರಿಗೆ எபிரேயர் 10:6. 10:6. ಸರ್ವ ಹೋಮಗಳಿಗೂ ದೋಷ ಪರಿಹಾರ ಯಜ್ಞಗಳಿಗೂ ನೀನು ಸಂತೋಷ ಪಡಲಿಲ್ಲ. தமிழ்ல வாசிங்க. எபிரேயர் 10:6. புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 10:6. என்ன பிரியமானது இல்லையா? ಯಾವುದು ಇಷ್ಟವಿಲ್ಲವಂತೆ? பலி பிரியமானது இல்லையா ஆண்டவருக்கு? ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲವಂತೆ. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿದೆ. நான் பொதுவா விசுவாசிகள் அங்க திருப்பி இங்க திருப்பி அதுல திருப்பி இதுல திருப்பி நான் திருப்ப வைக்கதே கிடையாது. ನಾನು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿರುಗಿಸುವುದಿಲ್ಲ. ஏன்னா வசனங்களை திருப்ப வச்சு வேதத்தை திருப்ப வச்சு நான் டயர்ட் படுத்தவே மாட்டேன். ವಾಕ್ಯವನ್ನು ಪದೇ ಪದೇ ತಿರುಗಿಸಿ ಅವರನ್ನು ಆಯಾಸಪಡಿಸುವುದಿಲ್ಲ. எடுத்தா ஒரு வசனம், ತೆಗೆದರೆ ಒಂದು ವಾಕ್ಯ, எடுத்தா ஒரு கதை, ಒಂದು ಕಥೆ. அவங்கள டயர்ட் ஆக்கிர கூடாது, மைண்ட் அங்கங்க தவற விட்டுற கூடாது. ಅವರ ಮೈಂಡ್ ಅನ್ನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಚದರಿಸಬಾರದು. அதுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அப்படியே வச்சு மைண்ட்ல வச்சு அனுப்பிச்சு விட்டுறணும். ಹಾಗೆ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟು. ஆனா இன்னைக்கு ஏன் திருப்ப சொல்றேன் அப்படின்னா, ಇವತ್ತು ಏಕೆ ತಿರುಗಿಸಬಾರದು? பலி விருப்பம் இல்ல, பலி விருப்பம் இல்ல, பலி விருப்பம் இல்ல. எங்க போனாலும் எல்லா வசனங்களையும் ஆண்டவர் இதான் சொல்றாரு. ಯಜ್ಞವು ಇಷ್ಟವಿಲ್ಲವೆಂದು ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳಲ್ಲೂ ದೇವರು ಇದನ್ನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿದೆ. கிட்டத்தட்ட 97 இருந்து 99 வசனங்கள் இருக்கு. ಈ ರೀತಿ 99 ವಾಕ್ಯಗಳು ಇದೆ. பலியில நான் விருப்பப்படல, பலி பீடங்கள்ல நான் விருப்பப்படலன்னு, பலியை நான் நேசிக்கல, பலியை விரும்பலன்னு ஆண்டவர்
சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ಯಜ್ಞಗಳನ್ನು ಬಲಿಗಳನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ದೇವರು 99 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஏன் பலிய ஆண்டவர் விரும்பலன்றத நான் இப்ப சொல்லி கொடுக்கும் போது ಏಕೆ ಬಲಿಗಳನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ನಾನೀಗ எனக்கு தெரியும், நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ಖಂಡಿತ ನೀವು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುತ್ತೀರಾ. பலியை ஏற்படுத்தினவரே ஆண்டவர் தான். ಬಲಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವರೇ ದೇವರು. பலிகள்லாம் 5 விதமான பலிகள் இருக்கு. ಯಜ್ಞ ಬಲಿಗಳಲ್ಲಿ 5 ವಿಧವಿದೆ. தகன பலி, ದಹನ ಬಲಿ, ಭೋಜನ பலி, ನೈವೇದ್ಯ ಬಲಿ, சமாதான பலி, ಸಮಾಧಾನ ಬಲಿ, பாவ நிவாரண பலி, ಪಾಪ ಪರಿಹಾರ ಬಲಿ, குற்ற நிவாரண பலி, ಅಪರಾಧ ಬಲಿ. அதாவது இந்த மாதிரி ஒரு 5 பலிகளை ಈ ರೀತಿಯ ಒಂದು 5 ಬಲಿಗಳು ஆசாரியர்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்து ಶಾಸ್ತ್ರಿಗಳಿಗೆ ದೇವರು இந்த 5 பலிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 5 ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು 5 பலிகள்லயும் எதை செலுத்தணும் அப்படின்னா 5 ಬಲಿಗಳಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ஆடோ, ಕುರಿನೋ, மாடோ, ದನವೋ, அவருடைய பொருட்களோ, ಅವರ ವಸ್ತುಗಳು எதையாவது ஒன்றை செலுத்தியே ಏನೋ ஆகணும். ಒಂದು ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலிகளை என்கிட்ட வந்து நீ செலுத்தணும். ದೇವರು ಹೇಳಿದರು ನಿನ್ನ ಬಲಿಗಳನ್ನು ನನ್ನ ಬಳಿ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು. எப்படி செலுத்தணும்ன்ற முறையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ಹೇಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ರೀತಿ ಕೂಡ ಹೇಳಿದರು. அந்த பலியை எந்த நேரத்துல செலுத்தணும்ன்றதையும் சொல்லி ಆ கொடுத்துட்டாரு. ಬಲಿಗಳನ್ನು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಕೂಡ அவ சொல்லி ಹೇಳಿದರು. கொடுத்தோன்னா நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ಹೇಳಿಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எல்லாரும் பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಲು இப்ப உதாரணத்துக்கு தகன பலி அப்படின்னா ಉದಾಹರಣೆಗೆ ಸರ್ವಾಂಗ ದಹನ ಬಲಿ ಎಂದರೆ சபைக்குள்ள தேவ ஆலயத்துக்குள்ள ஒருவன் வருவதற்கு முன்பதாகவே தகன பலியை செலுத்தி விட்டு தான் உள்ள வரணும். ಆಲಯಕ್ಕೆ ಬರುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ದಹನ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಬರಬೇಕು. சோ அந்த தகன பலியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ದಹನ ಬಲಿಯ ಅರ್ಥವೇನೆಂದರೆ என்னை ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்கிற பலிதான் தகன பலி. ನನ್ನನ್ನು ಆಲಯದೊಳಗೆ ಅನುಮತಿ ಕೊಡುವ ಬಲಿಯೇ ದಹನ ಬಲಿ. இப்ப அப்படி ஒரு பலியை இங்க வச்சோம்னா எப்படி இருக்கும்? ಆ ರೀತಿಯ ಬಲಿಗಳನ್ನು ಇಲ್ಲಿಟ್ಟರೆ வர்றவங்க எல்லாம் அந்த வாசல்ல வர்றவங்க எல்லாம் அங்க ஒரு தகன பலியை செலுத்திட்டு தான் உள்ள வரணும். அப்படி ಬರುವವರೆಲ್ಲರೂ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಒಂದು ದಹನ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಿ ಬರಬೇಕೆಂದು எனக்கு நல்ல ஒரு காரியம் ஞாபகம் இருக்குது. ನನಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. எங்க தாத்தா வந்து ஸ்கூல்ல பிரின்சிபல். ನನ್ನ ತಾತನು ಸ್ಕೂಲಿನಲ್ಲಿ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ அப்ப ಆಗಿದ್ದರು. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ಸ್ಕೂಲಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಗ್ರೌಂಡ್ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு சேவலை கூட்டிட்டு எடுத்துட்டு வந்து ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்து சேவலை வெட்டி பலி கொடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ಒಂದು ಕೋಳಿಯನ್ನು ತಂದು ಒಂದು ಪೂಜಾರಿಯ ಮೂಲಕ ಕೋಳಿಯನ್ನು ಕಡಿದುದು ನನಗೆ ಇನ್ನೂ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. அதனால யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களாம், ಯಾರೊಬ್ಬರು ಹೇಳಿದರಂತೆ தெய்வம் வந்து உங்க பிள்ளைங்க மேல உங்க குடும்பத்தின் மேல கோபமா இருக்கு, ದೇವರು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಕೋಪದಿಂದಿದೆ, அதனால நீங்க ஒரு சேவலை வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ಆದ್ದರಿಂದ ಒಂದು ಕೋಳಿಯನ್ನು ಬಲಿ ಕೊಡಬೇಕೆಂದು உடனே சேவல் ஒண்ணு சேவல் சேவல் ಹೆಣ್ಣು ಕೋಳಿ ಗಂಡು ಕೋಳಿ கண்ணு கோழி கண்ணு கோழி சேவல் கண்ணு கோழி தானுங்க. சேவலை கொண்டு வந்து தலையை வெட்டி பலி கொடுத்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. ಆ ಕೋಳಿಯನ್ನು ತಲೆಯನ್ನು ಕಡಿದು கோழினே சொல்லிட்டு போங்க. அப்ப ஆண்டவரே சொல்றாரு நீ பலி கொடு அப்படின்னு சொல்லி. ದೇವರೇ ಹೇಳಿದರು ನೀನು ಬಲಿಯನ್ನು ಕೊಡು ಎಂದು. ஆரம்பத்துல நம்ம ஜனங்கள் வந்து எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு பலியை கொடுக்கிறது. ಆರಂಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜನರು ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿ ಬಲಿ ಕೊಡುವುದು. குற்ற நிவாரண பலி அப்படின்னா ಪಾಪ ನಿವಾರಕ ಬಲಿ ಎಂದು. என்ன பண்ண ஒரு குற்றம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா ನಾನು ಒಂದು ಅಪರಾಧ ಮಾಡಿದರೆ ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய குற்றத்துக்கு ஏற்ப சில பலிகளை நீ செலுத்தணும் ನಿನ್ನ அப்படின்னு. ಅಪರಾಧಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂದು. சின்ன குற்றம் அப்படின்னா சின்ன பலி, ಚಿಕ್ಕ ಅಪರಾಧವೆಂದರೆ ಚಿಕ್ಕ ಬಲಿ, பெரிய குற்றம் அப்படின்னா பெரிய பலி. ದೊಡ್ಡ ಅಪರಾಧವೆಂದರೆ ದೊಡ್ಡ ಬಲಿ. சின்ன குற்றம் அப்படின்னா சின்னதா ஒரு பிராணியை கொண்டு வந்து வெட்டிடலாம். ಚಿಕ್ಕ ಅಪರಾಧವೆಂದರೆ ಸಣ್ಣ ಪ್ರಾಣಿಯನ್ನು ತೆಂದು இப்ப நான் ஒரு பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா பீஃப் தான், பெரிய மாடா தான் வெட்டணும். ನಾನು ದೊಡ್ಡ ಅಪರಾಧ ಮಾಡಿರುವುದಾದ್ರೆ ದೊಡ್ಡ ದನ. அப்ப என்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப என்னுடைய குற்றத்துக்கு ஏற்ப பலி அங்கு நியமிக்கப்படுகிறது. ನನ್ನ ಅಪರಾಧಕ್ಕೂ ಪಾಪಕ್ಕೂ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡುತ್ತೆ. அப்ப ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்னோனே எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். ಆರಂಭದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ ನಂತರ ಎಲ್ಲರಿಗೂ ஏன் சந்தோஷம் அப்படின்னா இப்ப ಸಂತೋಷವೆಂದರೆ யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு பலியை செலுத்திட்டா நீ உள்ள வரலாம் அப்படின்னா, ನೀನು ಆಲಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಒಳಗೆ ಬರಬೇಕೆಂದರೆ, நீ சபைக்குள்ள வரும்பொழுது தேவ ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது தவறு செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு பலியை செலுத்திட்டு உள்ள வரலாம் அப்படின்னா, ನೀನು ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಂದು ಅಪರಾಧವನ್ನು ಮಾಡಿದರೆ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಒಳಗೆ ಬರಬಹುದೆಂದರೆ, எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಲ್ಲಾ ಜನರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದರೆ போறாங்க, ಹೋದರು, தவறு செய்யறாங்க, ಅಪರಾಧ ಮಾಡಿದರು, அதுதான் பலி செலுத்தலாமே. ಅದೇನು ಬಲಿ ಕೊಡಬಹುದು ತಾನೆ? பலியை செலுத்திட்டு உள்ள போயிடலாம். That's all your honor. ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಒಳಗೆ ಹೋಗಬಹುದು ಅಷ್ಟೇ ತಾನೆ. மறுநாள் போறாங்க, ನಂತರ ದಿನ ಹೋಗುತ್ತಾರೆ, ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, ಏನೋ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದರು, வர்றாங்க, ಬರುತ್ತಾರೆ, அவனுடைய பாவத்துக்கேற்ப பெரிய மாடை கொண்டு வந்து வெட்டுறான். ಅವನ ಪಾಪಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ದೊಡ್ಡ ಧನವನ್ನು ಕಡಿದು ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி ಒಂದೇ ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ಎರಡು ಹಣ್ಣು மாடை வெட்டியதின் மூலம் தெய்வம் என்னை மன்னித்து விட்டது. ಆ ಧನವನ್ನು ಕಡಿದು ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು என்னை ಕ್ಷಮಿಸಿದರು, ஆலயத்துக்குள்ளே போகும்போது அனுமதியும் கொடுத்து விட்டது. ನನಗೆ ಆಲಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಅನುಮತಿ
ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இதெல்லாம் பண்ண வச்சுனா போறாங்க, தவறு செய்யறாங்க, பலி கொடுக்கறாங்க, உள்ள போயிடுறாங்க. ಪ್ರತಿ ದಿನವೂ ಜನರು ಹೋಗುತ್ತಾರೆ, ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ, ಬಲಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ಒಳಗೆ போறாங்க, குற்றம் செய்யறாங்க, வர்றாங்க, பலி செலுத்துறாங்க, ஆண்டவர் கிட்ட போயிடுறாங்க. ಹೋಗುತ್ತಿದ್ದರು, ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು, ಬಲಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು, ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாருன்னா பலியை நான் விரும்பல அப்படின்ட்டாரு. ಈ ರೀತಿ ನಡೆಯುತ್ತಿರುವಾಗ ದೇವರು ಹೇಳಿದರೆ ಬಲಿಗಳನ್ನು ನಾನು ஏன் பலியை விரும்பல அப்படின்னா ಬಲಿಗಳನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದರೆ, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன். ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. உங்க பிள்ளைங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நான் இப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்றேன். ಮಕ್ಕಳಿರುವ ಪೋಷಕರಿಗೆ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யறாங்கன்னு வைங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எப்ப சொல்லி கொடுக்குறீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವು ಇವಾಗ ಈ மகனே, ಮಗನೇ, மகளே, ಮಗಳೇ, நீ தவறு செஞ்சிட்ட அப்படின்னா, ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿರುವುದಾದರೆ, என்ன துக்கப்படுத்திட்ட அப்படின்னா, ದುಃಖಪಡಿಸಿರುವುದಾದರೆ, அப்பாவை வேதனைப்படுத்திட்ட அப்படின்னா, ಅಪ್ಪವನ್ನು ಚಿಂತೆಪಡಿಸಿರುವುದಾದರೆ, நாங்க சொல்ற பேச்ச நீ கேட்காம நீ எதையோ ஒண்ணு பண்ணிட்ட அப்படின்னா, ನಾವು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಏನೋ ಒಂದು ಮಾಡಿದ್ಯಾ நீ ಎಂದರೆ, என்ன கிட்ட வரும்போது, ನೀನು ನನ್ನ ಬಳಿ ಬರುವಾಗ, என்னிடத்திலேயோ வீட்டுக்குள்ள நுழையும் போது, ನನ್ನ ಬಳಿಯೋ ಮನೆಯೊಳಗೆ ಬರುವಾಗ, ஒருவேளை தவறு செஞ்சு என்ன வேதனைப்படுத்திட்ட அப்படின்னா, ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪು ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸಿದ್ದರೆ, வந்து என் முன்னாடி நின்று ಬಂದು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡು 3 கொட்டு கொட்டணும்படி உன் தலையில ತಲೆಯ ಮೇಲೆ 3 ಏಟನ್ನು கொட்டணும். 1 2 3 ತಲೆಯ ಮೇಲೆ 3 ಏಟು 3 தடவை இப்படி உட்கார்ந்து எலும்பணும். 3 ಸಲ ಈ ರೀತಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. 3 தடவை இப்படி சுத்தணும். 3 ಬಾರಿ ಸುತ್ತಬೇಕು. சுத்தணும்னா நீ உள்ள வந்துக்கலாம். ஐ ஜாலி. ಸುತ್ತಿದ ತಕ್ಷಣ ಒಳಗೆ ಬರಬಹುದು. இப்படி செஞ்சிரலாம். ಈ ರೀತಿ ಮಾಡಬಹುದು. இப்ப அந்த புள்ள ಆ ಮಗು குற்றம் செஞ்சிருச்சு, ಅಪರಾಧ ಮಾಡಿದ್ದು, 3 கொட்டு கொட்டுது, ತಲೆಯ ಮೇಲೆ 3 தடவை உட்கார்ந்து எலும்புது, 3 ಬಾರಿ ಎಳೆದು ಕುಳಿತು 3 சுத்துது, 3 ಸುತ್ತು வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அம்மா அப்பா கிட்ட வந்துருச்சு. ಮನೆಯೊಳಗೆ ತಂದೆ ತಾಯಿಯ ಬಳಿ ಬಂದಿದ್ದು. அடுத்த நாள் வெளியே போறாங்க. ನಂತರ ದಿನ ಆಚೆ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, ಏನೋ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ, மறுபடியும் வராங்க, ಮತ್ತೆ ಬರುತ್ತಾರೆ, அதே கொட்டு, ಅದೇ ತಲೆ ಮೇಲೆ அதே உட்காரு, ಅದೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು, அதே சுத்து, ಅದೇ ಸುತ್ತುವುದು, வந்துட்டாங்க. ಬಂದರು, மறுபடியும் போறாங்க, ಮತ್ತೆ ಹೋಗುತ್ತಾರೆ, மறுபடியும் மறுபடியும் போறாங்க, மறுபடியும் மறுபடியும் போறாங்க, மறுபடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பிள்ளை கொட்டுகிற 3 கொட்டுக்கள், ಆ ಮಕ್ಕಳು ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆದುಕೊಳ್ಳುವ 3 ಏಟು, அந்த பிள்ளை உட்கார்ந்து எழும்புற 3 உட்காருதல், ಆ ಮಕ್ಕಳು ಕುಳಿತು ಎಳೆದೇಳುವ 3 ಕುಳಿತು, அந்த பிள்ளை சுற்றுகிற 3 சுத்துக்கள், ಆ ಮಕ್ಕಳು ಸುತ್ತುವ 3 ಸುತ್ತುಗಳು பிள்ளையை மாற்றுவதற்கான செயல்பாடா இல்ல பெத்தவங்களாகிய உங்களை மாற்றுவதற்கான ಆ செயல்பாடா? ಮಕ್ಕಳು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕ್ರಿಯೆನಾ ಇಲ್ಲ ಪೋಷಕರು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕ್ರಿಯೆ ಆಗಿತ್ತಾ? சொல்லுங்களே. ಹೇಳಿ. சரி, உங்களுக்கு புரியல, நான் இப்படி சொல்லிடுறேன். ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ, ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்ற, நீ தவறு செஞ்சிட்டீனா நீ வரும்பொழுது பலியை செலுத்திட்டு உள்ளவா அப்படி. ದೇವರು ಹೇಳಿದರೆ ನೀನು ತಪ್ಪು ಮಾಡುವುದಾದರೆ ಬರುವಾಗ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ. அப்ப நான் வந்து ನಾನು ಬಂದು ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பலி கொடுத்து ஆண்டவர் கிட்ட வர்றேன் அப்படின்னா, ಒಂದು ಕುರಿಯ ದನವನ್ನು ಬಲಿ ಸಲ್ಲಿಸಿ ದೇವರ ಬಳಿ ಬರುತ್ತೇನೆ ಅಂದರೆ, இந்த பலியை கொடுப்பதின் மூலம் ಈ ಬಲಿ ಕೊಡುವ நான் ನಿಮಿತ್ತವಾಗಿ என்னத்தை காட்டுறேன் அப்படின்னா, ನಾನು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ? என் மேல் கோபம் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய மனது மாறி, ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಇರುವ ದೇವರ ಹೃದಯವು ಮಾರ್ಪಟ್ಟು, என்னை வெறுக்கிற ஆண்டவருடைய மனது மாறணும், ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಳ್ಳಿರುವ ದೇವರ ಹೃದಯವು ಮಾರ್ಪಡಬೇಕು, என்னை புறக்கணிக்கிற ஆண்டவருடைய மனது மாறி என்னை ஏற்றுக்கொள்ளுகிற மனதாய் மாறணும். ನನ್ನನ್ನು ನಿರಾಕರಿಸುವ ದೇವರ ಹೃದಯವು ಮಾರ್ಪಟ್ಟು ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கேளுங்க நான் சொல்றத. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿ. நான் பலியை செலுத்துவதின் மூலம் ನಾನು ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஆண்டவருடைய மனதை மாற்ற முயற்சிக்கிறேனே தவிர என்னுடைய மனதை மாற்றுவதற்கான செயல்பாடு அல்ல. ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ ಹೊರತು ನನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ರಿಯೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. நான் சொல்றது புரியுதா ನಾನು உங்களுக்கு? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நான் பலியை செலுத்துறனால ನಾನು ಬಲಿ இங்க ಸಲ್ಲಿಸುವುದರಿಂದ யாருடைய மனது மாற்றப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಯಾರ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುತ್ತಿದೆ? இப்ப பலியை செலுத்திட்டு ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ஆண்டவரே என் மனசை மாத்திட்டேன், ದೇವರೇ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡೆ, உள்ள வாரேன், ಒಳಗೆ ಬರುತ್ತೇನೆ. இல்ல ಇಲ್ಲ, நான் பலியை செலுத்தி என்னத்தை காண்பிக்கிறேன் ನಾನು அப்படின்னா, ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಏನನ್ನು ತೋರಿಸಿದ್ದೇನೆ? ஆண்டவரே பலியை செலுத்துகிறேன், ದೇವರೇ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. உங்களுடைய கோபம் நிறைந்த உள்ளம் மாறட்டும், ನಿಮ್ಮ ಕೋಪವಿರುವ ಹೃದಯವೂ ಬದಲಾಗಲಿ, என்னை வெறுக்க நினைக்கிற உள்ளம் மாறட்டும், ನನ್ನನ್ನು ದ್ವೇಷಿಸುವ ಹೃದಯವೂ ಬದಲಾಗಲಿ, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவாறு உங்களுடைய உள்ளம் மாறட்டும். ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವೂ அப்ப ಬದಲಾಗಲಿ. ஏதோ ஒரு பலி ಏನೋ ಒಂದು ಬಲಿ ஆண்டவருடைய உள்ளத்தை மாற்றுவதற்கான செயல்பாடே தவிர என்னை மாற்றுவதற்கான செயல்பாடு இல்ல. ಏನೋ ಒಂದು ಬಲಿ ದೇವರ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ ಹೊರತು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ರಿಯೆ ಅಲ್ಲ. நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು நான் ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? பலி செலுத்துறேன் அப்படின்னா ನಾನು ಬಲಿ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ அந்த ಎಂದರೆ பலியை பார்த்து ஆண்டவர் மாறணும். ಆ ಬಲಿಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಬದಲಾಗಬೇಕು. நான் செலுத்துகிற பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய உள்ளத்தை அவர் மாற்றிக்கொள்ளணும். ನಾನು ಸಲ್ಲಿಸುವ ಬಲಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಅವರ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ, அது ஏதோ ஒரு பலியா இருக்கட்டும், ಏನೇ ಬಲಿಯಾಗಲಿ, தகன பலியா, குற்ற நிவாரண பலியா, பாவ பலியா, எந்த பலியா இருக்கட்டும், ಅದು ದಹನ ಬಲಿಯಾಗಲಿ, ಅಪರಾಧ ಬಲಿಯಾಗಲಿ, ಪಾಪ ಬಲಿಯಾಗಲಿ, நான் ஆட வெட்டனா, மாட வெட்டனா, புறா வெட்டனா, கழுதைய வெட்டனா, ஒட்டகத்தை வெட்டனா, எதுவா இருக்கட்டும், ನಾನು ಯಾವ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಬಲಿ ಕೊಡುವುದಾಗಲಿ, இன்னும் ஆக ஆக என்ன சொல்றது, ரொம்ப நார்மலான பலி எல்லாம் என்ன பலி அப்படின்னா, ನಾರ್ಮಲ್ ಬಲಿ ಯಾವ ರೀತಿಯ ಬಲಿ ಎಂದರೆ அவர்களுடைய களஞ்சியங்களை கொண்டு வந்து கொடுக்கிறதும் ஒரு பலியா, அதுதான் சமாதான பலி. ಅವರ ವಸ್ತುಗಳನ್ನು ತಂದು ಕೊಡುವುದು
ಬಲಿಯಾಗಿದೆ. நான் ஏதாவது விவசாயம் செய்யறேன் அப்படின்னா ನಾನು ವ್ಯವಸಾಯ ಕೃಷಿ ಮಾಡುವುದಾದರೆ விவசாயத்துல வந்த பொருட்களை கொண்டு வந்து நான் பலியா செலுத்தலாம். ಕೃಷಿಯ ಉತ್ಪನ್ನಗಳನ್ನು ನಾನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಡಬಹುದು. அப்ப நான் செலுத்துகிற எல்லா பலிகளும் ನಾನು ಸಲ್ಲಿಸುವ ಎಲ್ಲಾ ಬಲಿಗಳು இங்கு ஆண்டவரை மாற்றுவதற்கான முயற்சியே தவிர என்னை மாற்றிக் கொள்வதற்கான முயற்சி இல்லைங்க. ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಬಲಿಯಾಗಿದೆ ಹೊರತು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ என்னை மாற்றுவதற்கான முயற்சியா இருந்தா என்ன நடக்கும்? ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಬಲಿಯಾಗಿದ್ದರೆ ಏನಾಗುತ್ತೆ? பலி செலுத்துகிறவர்கள் குறையணும். ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವವರು ಕಡಿಮೆ பலி குறையுது அப்படின்னா ಬಲಿಯು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತಿದೆ. பலி செலுத்துறவர்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? ಬದಲಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಅರ್ಥ. இங்க பலி செலுத்துற செயல்பாடு குறைந்து கொண்டு போகுது அப்படின்னா ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವ ಕ್ರಿಯೆಗಳು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತಿದೆ. பலி செலுத்துறவர்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ಬಲಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಿರುವವರು ಅವರ ಮನಸ್ಸು ಪಾಪ ವಿಮೋಚನೆ அப்ப ஒவ்வொரு முறை இவன் போயிட்டு பாவத்தை பண்ணி பலிய செலுத்துறான். ಒಂದೊಂದು ಬಾರಿ ಇವನು ಪಾಪ ಮಾಡಿ ಬಲಿಯನ್ನು போறான், ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. குற்றத்தை செஞ்சு பலிய செலுத்துறான். ಹೋಗಿ ಅಪರಾಧವನ್ನು ಮಾಡಿ ಬಲಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவருக்கு விரோதமா செயல்பாடு செஞ்சுட்டு வந்து பலிய செலுத்துறான். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ಬಲಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இவருக்கு என்ன தெரியும்? ಇವರಿಗೇನು ಗೊತ್ತು? நான் பலிய செலுத்தினா ஆண்டவர் மாறி என்னை ஏற்றுக்கொள்வார். ನಾನು ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಾದರೆ ದೇವರು ಅವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. அதனால ஆரம்பத்துல ஆண்டவர் பலிய செலுத்து அப்படினாரு. ಆದ್ದರಿಂದ ಆರಂಭದಲ್ಲಿ ದೇವರು ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி ಇದೇ ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸ್ ಇಂದ அவன் தலையில கூப்பராடுக ஆரம்பிச்சிட்டானுங்க. ಅವನವನ ತಲೆಕೆಳಗೆ ನಿಂತು ಬಲಿಯನ್ನು அவர்கள் தன்னுடைய பாவங்களை இன்னும் பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಅವರವರು ತಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಮಾಡಿಕೊಂಡರು. நீ பாவம் செய்து விட்டு உள்ளே வரும்பொழுது உன்னுடைய ஒரு விரல் வெட்டப்படும். ನೀನು ಪಾಪ ಮಾಡಿ ಒಳಗೆ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಒಂದು ಉಗುರು ಕಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. உன்னுடைய பாவத்துக்கு ஏற்ப ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ உன்னுடைய பாவம் சிறிய பாவம் இருந்தா ஒரு முடி புடுங்கப்படும். ನಿನ್ನ ಪಾಪವು ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೆ ಒಂದು ಕೂದಲು ಕಿತ್ತುವುದಾಗಿದೆ. உன்னுடைய பாவங்கள் அதை விட கொஞ்சம் பெரிதானால் ரெண்டு முடியை ஒண்ணா சேர்த்து புடுங்கப்படும். சாரி புடுங்கப்படும் என்று சொல்வதற்கு ನಿನ್ನ ಪಾಪವು எப்படிதான் ಇನ್ನೂ சொல்றது? ಹೆಚ್ಚಾಗಿದೆ, ಎರಡು ಕೂದಲು சரி பிக்கப்படும். சரி பிக்கப்படும். நீங்க பரவாயில்ல, நீ வேலி பிக்கப்படும். ಕಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. உன்னுடைய பாவம் அதை விட கொஞ்சம் பெருமதியா இருந்தா ನಿನ್ನ ಪಾಪವು ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. அப்படி எல்லா முடியும் சேர்த்து பிக்கப்படும். ಎಲ್ಲಾ ಕೂದಲು ಸೇರಿ ಕೀಳಲ್ಪಡುತ್ತದೆ. இல்ல அதை விட பெரிய பாவமா இருந்தா ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದ್ದರೆ நிகம் பிக்கப்படும். நெகம் நெகம் ಉಗುರು ಉಗುರು ಕಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. பிக்கப்படும்ன்றது வருதுல, புடுங்கப்படும்னே சொல்றேன். சரி ஓகே, அதை விட பெரிய பாவம் தான் உன்னுடைய விரல் வெட்டப்படும், ஒரு விரல். ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ಒಂದು ಬೆರಳು இல்ல ಕಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னும் கொஞ்சம் பெரிய பாவம் தான் ரெண்டு விரல் வெட்டப்படும். ಇನ್ನ ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದ್ದರೆ ಎರಡು ಬೆರಳು ಕಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னும் பெரிய பாவமா இருந்தால் கையே வெட்டப்படும். ಇನ್ನ ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ಕೈಗಳೇ அதை விட ಕಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. பெரிய பாவம் தான் ரெண்டு கையும் வெட்டப்படும். ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿದ್ದರೆ ಎರಡು ಕೈಗಳು அதை விட பெரிய பாவம் ரெண்டு கையும் ரெண்டு காலும் வெட்டப்படும். ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪವಾದರೆ ಎರಡು ಕೈ ಎರಡು ಕಾಲು அதை விட பெரிய பாவம் தான் தலையே வெட்டப்படும். ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಪಾಪವಾದರೆ ನಿನ್ನ ತಲೆಯೂ ಕಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. இப்படி ஒன்ன செஞ்சிட்டா அவன் பாவம் செய்வான்னு நினைக்கிறீங்க நீங்க? ಈ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ಅವನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನ? போவான், பாவம் செய்வான். ಮೊದಲು ಹೋಗುತ್ತಾನೆ, ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. உள்ள வரும்போது ஆண்டவர் ஒரு முடியை புடுங்குவாரு. ಒಳಗೆ ಬರುವಾಗ ದೇವರು ಒಂದು ಕೂದಲನ್ನು பெருசாலாம் வலிக்காது, ದೊಡ್ಡದಾಗಿ ನೋವಿರುವುದಿಲ್ಲ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த என்ன சொல்றது புடுங்கப்படுதல் அதிகரிக்கும் போது, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೀಳುವುದು ಹೆಚ್ಚಾದಾಗ, விரல் வெட்டப்படும் போது ಬೆರಳು ಕಡಿಯುವಾಗ பெயின் இருக்கும், ನೋವಿರುತ್ತದೆ, வருத்தம் இருக்கும். அடுத்த முறை பாவம் செய்யறதுக்கு தவறு செய்யறதுக்கு யோசிப்பான். ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ತಪ್ಪು ಮಾಡಲು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனா இங்க ரொம்ப ஈஸியா போயிருச்சுங்க. ತುಂಬಾ ಸುಲಭವಾಯಿತು. நான் தவறு செஞ்சேன்னா போய் ஒரு மாடை வெட்டினா போதும், அவர் மாறிடுவாரு. ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಒಂದು ದನವನ್ನು ಬಲಿ ಕೊಟ್ಟರೆ ಅವರು ಬದಲಾಗುತ್ತಾರೆ. நான் ஆடை வெட்டினா அவர் மாறிடுவாருங்க. ನಾನು ಕುರಿಯನ್ನು ಕಡಿದರೆ ಅವರು நான் ಬದಲಾಗುತ್ತಾರೆ. புறா வெட்டினா அவர் மாறிடுவானுங்க. ಪಾರಿವಾಳವನ್ನು ಕಡಿದರೆ ಅವರು ஆக ಬದಲಾಗುತ್ತಾರೆ. என்னுடைய பலி என்னை மாற்றுவதற்கான செயல்பாடு அல்ல, தேவனையும் தேவனுடைய மனதையும் மாற்றுவதற்கான செயல்பாடு. ನನ್ನ ಬಲಿಯು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕ್ರಿಯೆ ಅಲ್ಲ, ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ. இங்க தேவனுடைய மனது மாறி என்னை ஆசீர்வதிக்கணும். ಇಲ್ಲಿ ದೇವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಿ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. தேவன் என்னை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த கோபமான சிந்தனை எல்லாம் மாறணும், அதுக்கு பலியை செலுத்தணும். ದೇವರು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಕೋಪದ ಎಲ್ಲಾ ಚಿಂತನೆಗಳು ಬದಲಾಗಬೇಕು. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದರು, பாக்குறாரு ನೋಡುತ್ತಾರೆ, பாக்குறாரு ನೋಡುತ್ತಾರೆ, பாக்குறாரு. ನೋಡುತ್ತಾರೆ. இங்கு பலிகள் குறைந்தபாடில்லை, ಇಲ್ಲಿ ಬಲಿಗಳು ಕಡಿಮೆ ಆಗಲಿಲ್ಲ, பலிகள் செலுத்துவர்களும் குறைந்தபாடில்லை. ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರು ಕಡಿಮೆ ஏன்னா ಆಗಲಿಲ್ಲ. ஆண்டவரே வாய் விட்டு சொல்லிட்டாரு, ದೇವರೇ ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಹೇಳಿದರು, தம்பி நீ என்கிட்ட வர்றதா இருந்தா ஒரு பலியை செலுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு. ನೀನು ನನ್ನ ಬಳಿ ಬರುವುದಾದರೆ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಬರಬಹುದು. கடைசியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿದರು, பலிகளை நான் விரும்பலப்பா. ಬಲಿಗಳನ್ನು ನಾನು ஏன் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. பலிகளை நான் விரும்பல? ಏಕೆ ನಾನು ಬಲಿಗಳನ್ನು உன்னுடைய ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ? பலியை ನಿನ್ನ ಬಲಿಗಳು எனக்கு செலுத்தி ನನಗೆ ಸಲ್ಲಿಸಿ நீ என்னை மாற்ற முயற்சி செய்கிறியே தவிர உன்னை மாற்றிக் கொள்வதற்கான முயற்சி இல்ல. ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ನೀನು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೀಯೇ ಹೊರತು ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ನೀನು ಪ್ರಯತ್ನ நான் சொல்றது ಪಡುತ್ತಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு?
அதனாலதான் நிறைய இடங்கள்ல சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ பலிய நான் விரும்பல, நீதியை தான் விரும்புறேன்பா. ಯಜ್ಞವನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, ಕರುಣೆಯ ನೀತಿಯನ್ನು பலிய நான் விரும்பல, கீழ்ப்படிதலை தான் விரும்புறேன்பா. ನಾನು ಬಲಿಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, அதானே சொல்ற, ವಿಧೇಯರಾಗುವ பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலை உத்தமம் நல்ல வசனம் இருக்குதானே. ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ನೀನು ವಿಧೇಯರಾಗುವ ಗುಣವೇ ಉತ್ತಮವೆಂದು இப்ப நம்ம வாசிக்க போனா 91 வசனங்களையும் வாசிக்கலாம். நம்ம ನಾವು ಓದುವುದಾದ್ರೆ 99 வாಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. பலியை விரும்பல, பலியை நேசிக்கல, பலியை ஏற்றுக்கல, பலிபீடத்தை அப்புறப்படுத்த இவையே தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ನಾನು ಬಲಿಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, ಬಲಿಪೀಠವನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, ಇದೇ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏனென்றால் அவருடைய இந்த பலி என்கிற செயல்பாடு ஆண்டவரை மாற்றக்கூடியதான இருக்குதுங்க. ಆ ಬಲಿ ಎನ್ನುವ ಕ್ರಿಯೆಯು ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. இப்ப இப்படி ஒண்ணு நான் கேக்குறேன் உங்ககிட்ட, ಈ ರೀತಿ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಂದು ஒரு தவறு செஞ்சுட்டு உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறோம் தானே. ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿ ಕೂಡಲೇ ದೇವರ ಬಳಿ ಕ್ಷಮೆ இப்ப ಕೇಳುತ್ತೇವೆ. ஒரு பாவம் செஞ்சுட்டு நான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க நான் மன்னிப்பு கேக்குறேன். ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂದು ಕೇಳುತ್ತೇವೆ. சொல்லுங்க, நாங்கள் கேட்கிற மன்னிப்பு ನಾವು ಕೇಳುವ ಕ್ಷಮೆ அந்த நேரத்துல என்னை மாற்றிக் கொள்வதற்கா இல்ல என்னுடைய மன்னிப்பின் நிமித்தமாக ஆண்டவருடைய மனது மாறணுமா? உண்மையா ಆ சொல்லு. ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲ್ಲ, ಇಲ್ಲ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಕ್ಷಮೆ பொய் சொன்னா ಕೇಳುತ್ತೇವೆ. ஃபேன் தலையில விழுவும். ಸುಳ್ಳು ಹೇಳಿದರೆ ಫ್ಯಾನ್ ತಲೆ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. உண்மை சொல்லணும். ನಿಜ ಹೇಳಬೇಕು. தவறு பண்ணிட்டேன், ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ, பாவம் பண்ணிட்டேன், ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, குற்றம் செஞ்சிட்டேன், ಅಪರಾಧ உடனே ಮಾಡಿದ್ದೇನೆ, வந்து ஆண்டவர் மன்னிச்சிருங்க நான் சொல்றேன். ಕೂಡಲೇ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂದು ಬಂದು அப்ப ಕೇಳುತ್ತಾರೆ. நான் கேட்கிற மன்னிப்பு ನಾನು ಕೇಳುವ ಕ್ಷಮೆ இங்க லோகியுடைய மனதை மாற்றுவதற்கான மன்னிப்பு ಇಲ್ಲ, இல்ல. ಲೋಗಿಯ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ಷಮೆ ಅಲ್ಲ. ஆண்டவருடைய மனதை அந்த நேரத்துல மாறினுப்பா. ದೇವರ ಮನಸ್ಸು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬದಲಾಗಬೇಕು. ஏன்னா நல்லாவே எனக்கு தெரியும், ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ நான் ಗೊತ್ತು. செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாக என் தெய்வம் கோபமா இருப்பாரு. ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ நான் செய்த ಕೋಪಿಸುತ್ತಾರೆ. தவறை நிமித்தமாக தெய்வம் என்ன அடிக்க காத்து ನಾನು ಮಾಡಿದ கொண்டிருக்கிறார். ತಪ್ಪಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನನಗೆ ದಂಡನೆ ಕೊಡಲು நான் செய்த இந்த ನಿಂತಿದ್ದಾರೆ. பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் என் மேல் வர ஆரம்பிக்கும். ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪು ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಕೋಪವು ನನ್ನ ಮೇಲೆ அதனால் ಬರುತ್ತದೆ. பரபரப்பாய் ஓடி வந்து ಆದ್ದರಿಂದ ನಾನು ದೇವರ ಬಳಿ பரபரப்பான உபவாசத்தை போட்டு ನಾನು ಉಪವಾಸವಿದ್ದು பரபரப்பாக முழங்கால் படியிட்டு ತುಂಬಾ ಮೊಣಕಾಲೂರಿ பரபரப்பாய் ஒரு மன்னிப்பு. ಕೂಡಲೇ ಒಂದು ಕ್ಷಮೆಯನ್ನು அந்த ಯಾಚಿಸಿ, பரபரப்பான மன்னிப்பு என்னை மாற்றிக்கொள்ளல, ஆண்டவரை உடனே மாத்தி ಆ விட்டுறணும். ಕ್ಷಮೆ ಯಾಚಿಸುವುದು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲ್ಲ, ದೇವರನ್ನ ಮನಸ್ಸನ್ನು அதனால ಬದಲಾಯಿಸುವುದು. ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು நான் ಹೇಳಿದರು, பலிய விரும்பல, ನಾನು ಬಲಿಯನ್ನು உன்னுடைய ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, மனம் திரும்புதலை தான் நான் விரும்புறேன். ನೀನು ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವುದನ್ನು ஏன் மனம் திரும்புதலை விரும்புறேன்? ಏಕೆ ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ஏன்னா நீ ಪಡುವುದನ್ನು செலுத்துற பலியின் நிமித்தம் ನೀನು ಸಲ್ಲಿಸುವ ಬಲಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ என்னுடைய மனம் திரும்புதே தவிர உன்னுடைய மனம் திரும்புதில்ல ராஜா. ನನ್ನ ಮನಸ್ಸು ಆಗುತ್ತಿದೆಯೇ ಹೊರತು ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುತ್ತಿಲ್ಲ. நான் சொல்றது புரியுதா ನಾನು உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? அதனால ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು உன் ಹೇಳಿದರು, பலியை நான் விரும்பல 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 விரும்பலன்னு சொல்றது காரணம் இதுதான். ನಿನ್ನ ಬಲಿಯನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇದೇ ಕಾರಣ. ஆக என்னுடைய மன்னிப்பின் நிமித்தம், ನನ್ನ ಕ್ಷಮೆಯ ನಿಮಿತ್ತ நான் கேட்கிற மன்னிப்பின் நிமித்தம் ನಾನು ಕೇಳುವ ಕ್ಷಮೆಯ நான் ನಿಮಿತ್ತ தெய்வத்தை மாற்ற முயற்சி செய்யக்கூடாதுங்க. ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಪ್ರಯತ್ನ ಪಡಬಾರದು. என் மனம் மாறணும். ನನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಬೇಕು. அதுதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಮತ್ತೆ நான் ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, மன்னிப்ப நேசிக்கல, மன்னிப்ப விரும்பல, மனம் திரும்புதல தான் நான் விரும்புறேன். ನಾನು ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯವನ್ನು மனம் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. திரும்புதலுக்கான தான் நான் அழைக்க வந்திருக்கேன் அப்படின்றாரு. ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವುದನ್ನೇ ನಾನು ಕರೆಯಲು ಬಂದಿದ್ದೇನೆ. மத்தேயு 10:12 வாசிருங்க, அதுல ಮತ್ತಾಯ சொல்லப்பட்டிருக்கிறது. 10:12 ಓದಿ. மத்தேயு 10 ಮತ್ತಾಯ 10:12. ಆ ಮನೆಯೊಳಗೆ ಹೋಗುವಾಗ ಶುಭವಾಗಲಿ ಅನ್ನಿರಿ, ಆ ಮನೆಯವರು ಯೋಗ್ಯರಾಗಿ சரி மன்னிக்கணும், மத்தேயு 9:10. ಮತ್ತಾಯ 9:10. ಆನಂತರ ಆತನು ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ಕೂತಿರುವಾಗ ಬಹುಮಂದಿ ಸುಂಕದವರು ಪಾಪಿಗಳು ಬಂದು ಯೇಸುವಿನ ಮಾತು ಆತನ ಶಿಷ್ಯರ ಪ್ರಜ್ಞೆಯಲ್ಲೇ ಕೂತುಕೊಂಡರು. அடுத்த வசனம், ಫರಿಸಾಯರು ಅದನ್ನು ನೋಡಿ ಆತನ ಶಿಷ್ಯರನ್ನು, ನಿಮ್ಮ ಗುರುವು ಸುಂಕದವರ ಮತ್ತು ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಯಾಕೆ ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಕೇಳಿದರು. அடுத்த வசனம், ಆತನು ಅದನ್ನು ಕೇಳಿ, ಕ್ಷೇಮದಿಂದಿರುವವರಿಗೆ ವೈದ್ಯನು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕ್ಷೇಮವಿಲ್ಲದವರಿಗೆ ಬೇಕು. ನೀವು ಹೋಗಿ ನನಗೆ ಯಜ್ಞವೂ ಬೇಡ, ಕರುಣೆಯೇ ಬೇಕು ಎಂಬ ಮಾತಿನ ಅರ್ಥವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿರಿ. அடுத்த வசனம், ನಾನು ನೀತಿವಂತರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನಲ್ಲ, ಪಾಪಿಗಳನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದವನು. எதுக்கு வந்தாராம்? ಏಕೆ ಬಂದರು? தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னாரு. பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. ಪಾಪಿಗಳನ್ನು ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಕರೆಯಲು ಬಂದೆ. ஏன் மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன்? ಏಕೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಅವನು பாவி ಪಾಪಿ வர்றான், ಬರುತ್ತಾನೆ, பலி செலுத்துறான், ಬಲಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಾನೆ, அவன் மனசு மாறல, ಅವನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಿದೆ, என் மனசு மாறுது, ನನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಿದೆ, உடனே வந்துடுறான் உள்ள. ಕೂಡಲೇ ಒಳಗೆ ಬರುತ್ತಾನೆ, வர்றான், ಬರುತ್ತಾನೆ, பலி செலுத்துறான், ಬಲಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಾನೆ, அந்த பலி நிமித்தம் தேவனுடைய மனது மாறுது, ಆ ಬಲಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಿದೆ, பாவியுடைய மனது மாறல, ಪಾಪಿಗಳ ಮನಸ್ಸು உள்ள ಬದಲಾಗಿದೆ, வந்துடுறான். ಒಳಗೆ ಬರುತ್ತಾನೆ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದರು, அட பாவியே, நீ குடுக்கிற பலியை நான் விரும்பல, உன் மனசை மாத்துறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ಪಾಪಿಯೇ சொல்றாரு. ನೀನು ಕೊಡುವ ಬಲಿಯನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುವುದನ್ನೇ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ.
ಮಾಡುತ್ತೇನೆ. சரி, இப்ப உங்களுக்கு தெளிவா புரியுது ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥವಾಗಿದೆ ஏன் ஆண்டவர் பலிய விரும்பல அப்படின்னு சொல்லி. ಏಕೆ ದೇವರು ಬಲಿಗಳನ್ನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. இது சொல்லுகிற போக்குல இதையும் சொல்லிவிட்டு போகிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೂಡ ಹೇಳುತ್ತೇನೆ. அன்றாடம் நாங்கள் பாவம் செய்யறோம், குற்றங்கள் செய்யறோம், தவறு செய்யறோம். ಪ್ರತಿದಿನ ಪಾಪ ಅಪರಾಧಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்கிறோம்னா ಪ್ರತಿದಿನ ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய மன்னிப்பு ஆண்டவரை மாத்துதா இல்ல உங்களை மாத்துதா. ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು ನಿಮ್ಮ ಕ್ಷಮೆ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಿದೆಯಾ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಿದೆಯಾ. புரியுதா நான் சொல்றதுங்க? என்னுடைய மன்னிப்பு என் தெய்வத்தை மாற்றக்கூடாது, என்னுடைய மன்னிப்பு என்னை மாற்றணும். ನನ್ನ ಕ್ಷಮೆ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಬಾರದು, ನನ್ನ ಕ್ಷಮೆ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕು. என்னுடைய மன்னிப்பு நிமித்தம் தேவனுடைய உள்ளம் மாறக்கூடாது, என்னுடைய மன்னிப்பு நிமித்தம் என்னுடைய உள்ளம் மாறணுங்க. ನನ್ನ ಕ್ಷಮೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಹೃದಯ ಬದಲಾಗಬಾರದು, ನನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಬೇಕು. அதனால கடைசியில ஆண்டவர் இந்த பலின்றதையே ஸ்டாப் பண்ணிட்டார். போப்பா பலியே வேணாம் பாரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಈ ಬಲಿಯನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿದರು. ஏன்னா பலியை கொடுத்து என் மனசை மாத்திர ஓ மனசை நீ மாத்திக்கிற இல்ல. ಈ ಬಲಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ನೀನು ಬದಲಾಯಿಸುತ್ತೀಯ, ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ನೀನು பலியை நிறுத்தி உன் மனசை மாத்து. ಬಲಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸು, ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸು. அப்ப பலிய ஆண்டவர் விரும்புறையா? ಬಲಿಯನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. எதை விரும்புறாரா? ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஓசியா 6:6 வாசிங்க சிஸ்டர். ஓசியா 6:6 முதலே வாசிக்கப்பட்டது. ಯಜ್ಞವೂ ಬೇಡ, ಕರುಣೆಯೇ ಬೇಕು, ಹೋಮಗಳಿಗಿಂತ ದೇವಜ್ಞಾನವೇ ಇಷ್ಟ. அதாவது தமிழ்ல வாசிங்க. தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದಹನ ಬಲಿಗಿಂತ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சரி, பலிய ஆண்டவர் விரும்பல, ಬಲಿಯನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. ஆனா தேவனை அறிகிற அறிவை ஆண்டவர் விரும்புறாரு. ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ஏன் தேவனை அறிகிற அறிவை ஆண்டவர் விரும்புறாருன்னு சொல்லுங்க பாப்போம். ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ ಹೇಳಿ. ரொம்ப ஈஸி. ತುಂಬಾ ಈಸಿ. எல்லாரும் என்ன பாருங்க, ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ನೋಡಿ. நான் செலுத்துகிற பலி ನಾನು ಸಲ್ಲಿಸುವ ಬಲಿ ஆண்டவர் மனசை மாத்தும், ದೇವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುತ್ತದೆ. ஆனா தேவனை அறிகிற அறிவு என் மனசை மாத்தும். ದೇವರ ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. புரியுதா நான் சொல்றதுங்க? அதுதான் உன் பலியை நான் விரும்பல, ನಿನ್ನ ಬಲಿಯನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. என்ன அறிகிற அறிவை தான் நான் விரும்புறேன். ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஏன் அதை நான் விரும்புறேன்? ಏಕೆ ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ? என்னை அறிகிற அறிவு உனக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய மனது மாற ஆரம்பிக்கும். ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಮನಸ್ಸು ஆனா ಬದಲಾಗುತ್ತದೆ. அதை விட்டுட்டு நீ பலிகளை செலுத்தும் பொழுது என்னுடைய மனது ஆரம்பிக்கும் மாறதுக்கு. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಬಲಿಗಳು ಸಲ್ಲಿಸುವಾಗ ನನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುವುದಾಗಿದೆ. அதனால இப்படி திரும்ப நான் உங்களுக்கு புரியும்படி ಈ சொல்லிடுறேன். ರೀತಿ ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, பலி ஆண்டவரை மாற்றும், ಬಲಿ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸು. தேவனை அறிகிற அறிவோ தேவ பிள்ளையை மாற்றும். ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು தேவனை ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அறிகிற அறிவு எங்க இருந்துங்க வரும்? ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? சொல்லுங்க. ஒரு பொண்டாட்டியே நல்லா அறிஞ்ச புருஷர், ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತ ಗಂಡನು பொண்டாட்டிக்கு ஏற்றபடி அவர் மாறி வாழுவாரா வாழ மாட்டாரா? ಹೆಂಡತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಅವರು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கணவனை நன்றாக அறிந்த ஒரு மனைவி ಗಂಡನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತ ಹೆಂಡತಿ கணவனுக்கு ஏற்றபடி மனைவி மாறுவாங்களா மாற மாட்டாங்களா? ಗಂಡನಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಹೆಂಡತಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தாய் தகப்பனை நல்லா அறிந்த அறிவு உள்ள இருக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு ஏற்ற மாறுவார்களா மாற ತಂದೆ மாட்டாங்க? ತಾಯಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತುಕೊಂಡ ಮಕ್ಕಳು ಅವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன அறிகிற அறிவை நான் விரும்புறேன் அப்படின்னா ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. தேவனை அறிகிற அறிவு என்னை மாற்ற ஆரம்பிக்கும். ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ನನ್ನನ್ನು தேவனை அறிகிற அறிவு எங்க இருந்து கிடைக்கும்? ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು இதுதாங்க கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொல்றது. ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನ ಎಂದು ಹೇಳುವುದು இதுதான் என் தெய்வம், ಸತ್ಯವೇದವೇ ನನ್ನ ದೇವರು. இதுதான் என் தெய்வம், ಇದೇ ನನ್ನ ದೇವರು. இதுதான் என் கடவுள். ಇದೇ ನನ್ನ ದೇವರು. என் தெய்வத்துக்கு உருவம் இல்லதான், ಇದಕ್ಕೆ ರೂಪವಿಲ್ಲ. என்னுடைய தெய்வத்தை உருவத்துல வைக்க முடியாதா? ನನ್ನ ದೇವರನ್ನು ರೂಪದಿಂದ ಇಡಲು ஆனா ಸಾಧ್ಯ. எனக்கு தெரியும் என் தெய்வம் இதுல இருந்து வெளிப்படுறாரு. ಆದರೆ ನನಗೆ ಗೊತ್ತು ದೇವರು ಇದರಿಂದ ಪ್ರಕಟವಾಗಲಿದ್ದಾರೆ ಎಂದು. எனக்கு தெரியும் என் தெய்வம் இதுல இருந்து எனக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. ನನಗೆ ಗೊತ್ತು ದೇವರು ಇದರಿಂದ ನನಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ இதுதான் என் தெய்வம். ಇದೇ ನನ್ನ அப்ப ದೇವರು. இதுதான் தெய்வம்னு சொல்லும் பொழுது இதை வைத்து நீங்கள் மெழுகுதிரியெல்லாம் வைத்து இன்னையில இருந்து கும்பிட்டெல்லாம் உழுவ வேணாம் ராஜா அப்பா. ಇದೇ ದೇವರು ಎಂದ ತಕ್ಷಣ ಇವತ್ತಿಂದ ಕ್ಯಾಂಡಲ್ ಎಲ್ಲ ಇಟ್ಟು ಇದನ್ನು ಆರಾಧಿಸಬೇಡಿ. இது ಇದು என்ன சொல்றது, என்னுடைய அடையாளம், ಇದು ನನ್ನ ಗುರುತು. இது என்னுடைய அடையாளம், இது என் தெய்வம். ಇದು ನನ್ನ ಗುರುತು, ನನ್ನ ದೇವರು. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன அறிகிற அறிவு உனக்குள்ள வரட்டும், அதை தான் நான் விரும்புறேன். ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ನಿನ್ನೊಳಗೆ ಬರಲಿ, ಅದೇ ನಾನು ஏன்னா ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. என்னை அறிகிற அறிவு உன்னை மாற்றும், ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ನಿನ್ನನ್ನು நீ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. செலுத்துகிற பலி என்னை மாற்றும். ನೀನು ಸಲ್ಲಿಸುವ ಬಲಿ ನನ್ನನ್ನು அதனால ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. பலியை நான் விரும்பல பாக்குறாரு. ಆದ್ದರಿಂದ ಬಲಿಯನ್ನು ನಾನು அப்ப ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. எதை ஆண்டவரை விரும்புறீங்க அப்படின்னா ಏನನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ ದೇವರೇ ಎಂದು ಕೇಳಿದರೆ, என்ன அறிகிற அறிவு உனக்குள்ள வரட்டும், ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನ ನಿನ್ನೊಳಗೆ இந்த ಬರಲಿ. வேதத்தை அறிகிற அறிவு உனக்குள்ள வரட்டும். ವೇದವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವು ನಿನ್ನೊಳಗೆ ಬರಲಿ. அபிஷேக கூட்டம் தீர்க்க தரிசனம் கூட்டம்னா ஓடுறோம்,
ಅಭಿಷೇಕ ಕೂಟ ಪ್ರವಾದನೆ ಕೂಟ ಎಂದ್ರೆ ಓಡುತ್ತೇವೆ. தீர்க்க தரிசன மாநாடு அப்படின்னா ஓடுறோம். ಪ್ರವಾದನೆ ಕೂಟವೆಂದರೆ ಓಡುತ್ತೇವೆ. ஆனா பைபிள் ஸ்டடி, ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ, வேதத்தை கற்றுக் கொடுக்கிற கூட்டம்னா நாங்க ஓடுறோம். ವೇದವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವ ಕೂಟವೆಂದರೆ ஏன் ஓடுறோம் இல்ல? ಏಕೆ ಓಡುತ್ತಿಲ್ಲ? நம்ம அதை விரும்புறோம் இல்ல, ನಾವು ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாரு? ಆದ್ರೆ ದೇವರು ಏನನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? அததான் விரும்புறாரு. ಅದನ್ನೇ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. புரியுதுங்களா? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? வேதத்தை அறிகிற அறிவை நீங்க விரும்புங்க. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ನೀವು ಇಷ್ಟಪಡಿ. ஏன்னா அததான் ஆண்டவரும் விரும்புறாரு. ಅದನ್ನೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? ஹல்லேலூயா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ಏನಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆಯಾ? பலிய கர்த்தர் விரும்பலைங்க. ಬಲಿಗಳನ್ನು ದೇವರು அதோடு ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சேர்த்து இதையும் சொல்றேங்க. ಅದರೊಟ್ಟಿಗೆ ಇದನ್ನು ಕೂಡ மன்னிப்பை கர்த்தர் விரும்புகிறாள் தான். ಕ್ಷಮೆಯನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நீ மன்னிப்பு கொடுக்கிறதையும் கர்த்தர் விரும்புறாரு தான். ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ದೇವರು நீ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. தெய்வத்தினிடத்தில் மன்னிப்பு கேட்பதை கர்த்தர் விரும்புறாரு தான். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳುವುದು ஆனா அந்த ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. மன்னிப்பு தேவனை மாற்றுவதற்கான மன்னிப்பு அல்ல, உன்னை மாற்றுவதற்கான மன்னிப்பா இருக்கணும். ಆ ಕ್ಷಮೆಯು ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ಷಮೆಯಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕ್ಷಮೆಯಾಗಿರಬೇಕು. அந்த தற்சமயத்துக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு ஓடிடுறான் பாருங்க. ಆ ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತವೆ. ஏன்? ಏಕೆ? கர்த்தரை டக்குன்னு மாத்தி விட்டுறணும். ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕು. அவர் கோபத்தை அணைய விட்டுறணும். ಅವರ ಕೋಪವನ್ನು ತಣಿಸಬೇಕು. அப்படியே எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்தி அமைச்சு விட்டுறணும். ಆ ಸುಡುತ್ತಿರುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನೀರು ಹಾಕಿ ಅದು ತಣಿಸಬೇಕು. இதுதான் மன்னிப்பு கேட்பதின் மூலம் இததான் பரபரப்பா செய்யணும். ஓ ஆண்டவரை தணிச்சிடணும், கோபத்தை தணிச்சிடணும். ಕ್ಷಮೆ ಕೇಳುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಕೋಪವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಇದೇ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவர் மனசை மாத்த நினைச்ச ஓ மனசை நீ மாத்துனியா? ದೇವರ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕು ಅಂದುಕೊಂಡೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿ. ஆக நாங்கள் கேட்கிற மன்னிப்பு எங்களுடைய மனதை மாற்றக்கூடிய மன்னிப்பா இருக்கணும். ನಾವು ಕೇಳುವ ಕ್ಷಮೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕ್ಷಮೆಯಾಗಿರಬೇಕು. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் மன்னிப்பை கூட விரும்பலப்பா, உன் மனம் திரும்புறதுல தான் நான் ನಾನು விரும்புறேன். ಕ್ಷಮೆ ಕೂಡ ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ನಿನ್ನ ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪವನ್ನೇ உன் ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. பலியை கூட விரும்பலப்பா, நீ மனம் திரும்புதல தான் நான் விரும்புறேன். ನಿನ್ನ ಬಲಿ ಕೂಡ ನಾನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ. ஒரு மனம் திரும்புதல் எப்படி உருவாகும்? ಒಂದು ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಯಾವ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ? வேதத்தை அறிகிற அறிவினால் உருவாகும். ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. அதனால வேதத்தை அறிகிற அறிவை தெய்வம் விரும்புறாரு. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು இன்னும் ஒரு ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. படி மேல போய் ಇನ್ನು ಒಂದು ಮಟ್ಟ ಮೇಲೆ கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்லி இதை முடிக்கணும் அப்படின்னா, ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸಬೇಕೆಂದರೆ, தெய்வத்தை மாற்றுகிற செயல்பாடு ஆண்டவர் விரும்பல. ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕ್ರಿಯೆಯನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ. நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கான செயல்பாட தெய்வம் விரும்புறாரு. ನಾನು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವ ಕ್ರಿಯೆಯನ್ನೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் கேட்ப நான் என்ன மாற்றிக்கொள்வதற்கு நிறைய முயற்சி செய்யறேன் பாருங்க, அந்த முயற்சியெல்லாம் தெய்வம் விரும்புறாருங்க. ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಪಡುವ ಪ್ರಯತ್ನವನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆனா தெய்வத்தை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை நான் செய்யறேன் பாருங்க, அது ஆண்டவர் விரும்பல. ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಅನೇಕ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ಪಡುತ್ತೇನಲ್ಲ, ಅದು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ. ஆனா தேவதற்கேற்ப என்னை மாற்றிக்கொள்வதற்கு ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನನ್ನನ್ನು ನಾನು நான் ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು எடுக்கிற எல்லா முயற்சியும் ஆண்டவர் விரும்புறாரு, அப்ரிஷியேட் பண்றாரு. ನಾನು ತೆಗೆಯುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನವನ್ನು ದೇವರು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುವುದೇ. இதுதான் பலியை நான் விரும்பல, என்ன நீ அறிகிற அறிவை நான் விரும்புறேன் அப்படின்னா, ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವ ಜ್ಞಾನವನ್ನೇ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ ಎಂದರೆ, என்ன மாற்றுறதுக்காக நீ நிறைய செய்யல பாரு, அதை நான் விரும்பல தம்பி. ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ನೀನು ಮಾಡುವ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆனா உன்னுடைய வாழ்க்கையை எனக்கேற்றவாறு நீ மாற்றுவதற்கு செய்யற எல்லா காரியத்தையும் நான் விரும்புறேன் தம்பி. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ನನಗೆ ತಕ್ಕಂತೆ ನೀನು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ನಾನು அவ நீங்க ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. பார்த்து பார்த்து செய்றீங்க தெரியுமா சில காரியங்கள். ನೀವು ನೋಡಿ ನೋಡಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿಲ್ಲ ತಾನೆ. இத பண்ண ஆண்டவருக்கு பிடிக்கும், ಇದನ್ನು ಮಾಡಿದರೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ, இத பண்ண ஆண்டவருக்கு பிடிக்காது. ಇದನ್ನು ಮಾಡಿದರೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. வா இத நாங்க செய்வோன்னு ಇದನ್ನು ಮಾಡೋಣ ಎಂದು தனிப்பட்ட ரீதியாக குடும்பம் ரீதியாக சேர்ந்து செய்றீங்க தெரியுமா, ಒಬ್ಬಂಟಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ ತಾನೆ. அதை ஆண்டவர் பார்த்து நேசிக்க ஆரம்பிக்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿ ಪ್ರೀತಿಸುವ. பாருடா, எனக்கு ஏத்த மாதிரி இந்த பிள்ளை தன்னை மாத்திக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யறான், ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. ತಕ್ಕಂತೆ ಈ ಮಗನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ. பரலோகத்துக்கு ஏற்றவாறு ஆவின் மண்டலத்துக்கு ஏற்றவாறு என்னையும் என்னுடைய குடும்பத்தை மாற்றிக்கொள்வதற்கு நான் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் ஆண்டவர் வரவேற்கிறார். ಪರಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಆತ್ಮಿಕ ಮಂಡಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕರಿಸುವ ದೇವರು ಆಗಿದ್ದಾರೆ. ஆனா என்னைய மாத்த மாட்டேன், ಆದರೆ ನನ್ನನ್ನು ನಾನು கர்த்தரை ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. மெதுவா மாத்தி விட்டுருவோம் ದೇವರನ್ನು என்று ಬದಲಾಯಿಸೋಣ. சொல்லி நான் செய்யற எல்லா செயல்பாடுகளையும் ನಾನು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆண்டவர் விரும்பலையாம். ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ. விரும்பல அப்படின்னா அதுக்குரிய எதிர்கருத்து என்ன? ಇಷ್ಟಪಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದರೆ ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಮಾತೇನು? தமிழ்ல சொல்லிப்பாங்க, ஒத்த கருத்து எதிர்கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விரும்பல அப்படின்னா அதுக்கு எதிர்கருத்து வெறுக்கிறாரு. ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ ಎಂದರೆ ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ವಾಕ್ಯವೇನು? ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. அப்ப கர்த்தரை மாற்றுகிற எல்லா செயல்பாடுகளையும் கர்த்தர் வெறுக்கிறாரு. ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ದೇವರು ದ್ವೇಷಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. கேள்வி உங்களிடத்திலே வைத்து விட்டு ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. உங்களுடைய செயல்பாடுகள் ஆண்டவரை மாற்றுவதற்கான செயல்பாடா இல்ல உங்களை மாற்றுவதற்கான ನಿಮ್ಮ செயல்பாடா? ಕ್ರಿಯೆ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕಾರ್ಯಗಳ ಇಲ್ಲ ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಕಾರ್ಯಗಳ? தேவனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும் நினைச்சு உங்களை மாத்திக்கிறீங்க, உங்க குடும்பத்தை மொட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. இத கர்த்தர் நேசிக்கிறாரு, இத லைக் பண்றாரு ஆண்டவர். ದೇವರಿಗೆ ಇದು ಇಷ್ಟ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರಲ್ಲ, ಇದನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ.
ಮಾಡ್ತಾರೆ. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தொடர்ந்து அதை செய்யுங்க. ನೀವು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇರಿ. உங்களை மாற்றிக்கொள்வதற்காக, தேவனுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வதற்கான எல்லா காரியத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வதற்கான காரியத்தை எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. அது ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. ಅದು ದೇವರು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் விரும்பிட்டாருன்னா உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಾದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வெறுக்க ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ದೇವರು ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸಿ ದೇಶಿಸುವುದಾದರೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟನೇ. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்னையில இருந்து ಇವತ್ತಿನಿಂದ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க. ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಮಾಡಿ. கர்த்தரை மாத்துறதுக்கு இல்ல, ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಲಲ್ಲ, என்னைய மாத்தணும். ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. ஏன் ஆவி ஆத்மா சரீரத்தை மாத்தணும். ನನ್ನ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ஏன் ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. பிள்ளைங்களை மாத்தணும். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬದಲಾಯಿಸಲು. எழுப்பி ஜெபிக்கலாமா எல்லாரும்? ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.